Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கத்தரிக்காய் சாதம். அதாவதுன்னா மதுரையில் ஒரு ஸ்பெஷலாக செய்வாங்க. இதுக்கு என்ன புளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இந்த மூணையும் நல்லா அதாவது நல்லா புளி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயும் தனியாக வதக்கணும். அதுக்கப்புறம் சாதம் வடித்து ஆட் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் சாதம் 250 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துருக்குறோம். 250 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதான் கரெக்டான குவான்டிட்டியும் கூட. நம்ம இதை பொடியாக நறுக்கி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு அதனுடைய ப்ராசஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் சாதத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பொன்னிறம் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட வரமிளகாய் இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நம்ம 3 மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கலருக்காக நம்ம போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறோம். புளி ஊற்றிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஆயில் வர வரைக்கும் சுண்டணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இந்த மூணையும் தனியாகவும் நம்ம அதாவது என்ன நல்லா வதக்கிட்டு எண்ணெய் வர வரைக்கும் விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். நான் என்னென்னா ரெண்டையுமே ஒரே டைமில் பண்ணிட்டேன். நீங்கள் தனித்தனியாக வேணாலும் காய்ச்சிக்கலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சுண்டி ஆயில் பிரிஞ்சு வரட்டும். நம்ம பச்சரிசி சாதம் எடுத்துருக்குறோம். அதாவது இதை என்னென்னா சாதம் நல்லா வேக வச்சு மலர வேக வச்சு வடித்து வச்சுருக்குறோம். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மலர வெந்துடுச்சு. தொட்டனா ஆனால் விதையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் போகக்கூடாது. இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு பச்சரிசி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு புளித்தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம கத்திரிக்காயை தனியாக வதக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வாசனைக்கு அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு கூட மொச்சையும் ஆட் பண்ணுவாங்க. மொச்சை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது தனியாக வேக வச்சு ஆட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி மொச்சை ஆட் பண்ணாமல் தான் கத்திரிக்காய் சாதம் செய்கிறோம். இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போது பெரிய கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி கத்திரிக்காயை நம்ம அரிஞ்சு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி சைஸில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது க்யூபாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்போ நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோன்னா கத்திரிக்காயில் உப்பு இறங்கிடும். இது நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு. இது கரெக்டான பதம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா புளி நம்ம அதாவது புளித்தொக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தையும் சேர்த்துக்கலாம். சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே பரட்டி விடுங்க. இப்போது 250 கிராம்ஸ்க்கு நம்ம 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து கரைச்சி ஊற்றணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு மீதியாக இருக்குது. இதை நம்ம புளி சாப்பாடாக கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இந்த புளியும் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். எனக்கு கம்மியாக வேணுங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி ஆகிடுக்கு. அவ்வளோதான், கத்திரிக்காய் சாதம் ரெடி. சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. கத்திரிக்காய் சாதம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா கோவி சமையல், கோலம் பார்க்கணுன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுளெல்லாந் தலை. விளக்கம். தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியோராக உள்ளவர்கள் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடந்து வருதல் வல்லமை எல்லாவற்றிலும் தலையாய வலிமையாகும்.